Hello friends, welcome to biology classes, chapter number 2, sexual reproduction in flowering plants. So, we are going to discuss about angiosperms. Angiosperms are flowering plants. So, angiosperms பத்தி தான் பார்க்க போறோம். Okay. Now, first நம்ம வந்து பார்க்க போறது ஒரு ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர். ஃப்ளவர்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம். ஆண்ட்ரோஷியம்ல ஆந்தரா ஃபிலமெண்ட் இருக்கு. கைனோஷியம்ல ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி மூணு இருக்குது. கார்பல்ஸ் இருக்கு, செப்பல்ஸ் இருக்கு, அப்புறமா ஓவியோல்ஸ் அண்ட் நெக்டிஃபரஸ் ஏரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் விச் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியமில் ஸ்டேமன், மைக்ரோஸ்போரஞ்சியம் இல்லை போலன் கிரெயின், இது மூணு விதத்தில் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேமன் பார்த்தாச்சு, ஃபிலமெண்ட் பார்த்தாச்சு, அது இல்லாமல் வந்து ஆந்தர்ஸும் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து ஹியர் நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஆந்தரை வந்து இப்படி க்ராஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இதை மாதிரி ஒரு செக்ஷன் வருது. ஸோ இங்கே வந்து ரெண்டு தீக்கா இருக்குது. இது ஒரு லோப், இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஒரு லோப், இந்த பக்கம் ஒரு லோப். ஸோ வந்து ஒரு ஆந்தரில் ரெண்டு லோப் இருக்குது. அந்த ஒரு லோபில் ரெண்டு தீக்கான் இருக்குது. ஸோ தீக்கா, ஸோ ரெண்டு தீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டைத்தீக்கஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ மொத்தம் 4 தீக்கா இருக்குது. ஒரு லோபுக்கு 2 தீக்கா, 2 லோபுக்கு 4 தீக்கா இருக்குது. ஸோ வி கேன் ஆல்சோ செலக்ட் அந்த தீக்காவுக்கு வந்து வி கேன் ஆல்சோ செலக்ட் மைக்ரோஸ்போரஞ்சியம்னு சொல்லலாம். இந்த மைக்ரோஸ்போரஞ்சியம் ஃபர்தராக போலன் சாக்ஸாக வந்து டெவலப் ஆகும். ரைட். அடுத்ததாக நம்ம ஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ். ஸோ அதான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னு. மற்ற டீட்டெயில்ஸை நம்ம டயக்ராம் வச்சு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஆந்தரோட செக்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க பார்த்தா ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ, அதுக்கப்புறமா ஒரு லேயர் வருது விச் இஸ் கால்ட் அஸ் டாபிடம், அப்புறமா வெளியில் எபிடெர்மிஸ், எண்டோதீஷியம், அதுக்கப்புறமா மிடில் லேயர் அப்படின்னு இருக்குது. ரைட். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 3 ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் அஸ் எபிடெர்மிஸ், நெக்ஸ்ட் இஸ் எண்டோதீஷியம், நெக்ஸ்ட் இஸ் மிடில் லேயர். ஸோ எபிடெர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர். அடுத்ததாக வந்து டாபிடம் நரிஷ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற டிஷ்யூஸ் பேர் விச் இஸ் கால்ட் ஆஸ் sporogenous tissues, or we can also called as microspore mother cell. So tapetumங்கிற cells வந்து என்ன பண்ணும், nourishment for, it will provide nourishment for microspore mother cells. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு மைட்டோசிஸ் நடக்கும். அந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல்லில் மைட்டோசிஸ் நடக்கும். மைட்டோசிஸ் நடந்தோன்னா வந்து மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிரும். இங்கே உங்களுக்கு நல்லா தெரியுறது மாதிரி வந்து மொத்தம் 4 செல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் போலன் கிரெயின்ஸ். இது வந்து ஒன்று மட்டும் இந்த இது நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ அடுத்ததாக வந்து ஹியர் வாட் ஆர் தி அதர் திங்ஸ். இப்போது இங்கே இப்படியே வந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக இது ஃபர்தராக வேக்யூல்ஸ் டெவலப் ஆகும், பெரிய பெரிய வேக்யூல்ஸ் டெவலப் ஆகும். ஃபர்தர் செல் டிவிஷன் நடக்கும். இந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி வந்து 2 நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒன் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு வெஜிடேட்டிவ் செல், அனதர் வந்து ஜெனரேட்டிவ் செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ரைட். இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போலன் கிரெயின் அப்படிங்கிறது, இந்த போலன் கிரெயினில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 layers. அவுட்டர் லேயர் is called as exine and inner layer is called as an intine. outer layer is made up of a sporopolanin. என்னது ஸ்போரோபொலானின். இது என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்போரோபொலானின் வந்து இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் ஃபுல்லாக இருக்கும் எக்ஸப்ட் ஒன் பர்டிகுலர் ரீஜன் விச் இஸ் கால்ட் அஸ் ஜெர்ம் போர். இந்த ஜெர்ம் போர் இந்த பக்கம் இப்படி ஒரு சின்னதாக இருக்கும். இந்த ஜெர்ம் போர் வழியாக தான் போலன் டியூப் வந்து வெளியில் வரணும். அதனால இந்த பக்கத்தில் என்னது ஸ்போரோபொலானின் இருக்காது. அடுத்ததான் வந்து என்னென்னா இன்டைன் வந்து இன்னர் லேயர். இது வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட். இந்த ஸ்போரோபொலானினோட வேறு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹை டெம்பரேச்சர், ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஆல்கலி. இது பல தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் இதுவரையும் ஒரு என்சைம்ஸும் கண்டுபிடிச்சதில்லை. நோ என்சைம்ஸ் தட் டிகிரேட்ஸ் தி ஸ்போரோபொலானின். ஹியர் இங்கே வந்து 2 செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 செல்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் ஃப்ளோட்ஸ் இன் தி சைட்டோபிளாசம் ஆஃப் வெஜிடேட்டிவ் செல். இப்போ இந்த வெஜிடேட்டிவ் செல்னு ஒரு செல் இருக்குது. அதில் இங்கே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு செல், அதாவது ஜென்ரேட்டிவ் செல். இது வந்து இந்த செல் இப்போ இங்கே ஓரமாக காமிச்சிருக்காங்க. பட் இது வந்து நிஜமாக என்ன ஆகும், இது இப்படியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே வரும் இந்த ஜென்ரேட்டிவ் செல் இந்த இங்கே சைட்டோபிளாசம் ஆஃப் வெஜிடேட்டிவ் செல்.
போலன் கிரெயின்ஸ் ஆந்தர்லேருந்து எப்படி ஷெட் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி. அது எதர் 2 செல்டு ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை 3 செல்டு ஸ்டேஜாக இருக்கும். இங்கே 2 செல் இருக்குது. பட் ஹவவர் என்னென்னா இதுக்கப்புறமா ஃபர்தராக இங்கே ஜென்ரேட்டிவ் செல் வந்து திருப்பி டிவைட் ஆகும். டிவைட் ஆகி இட் வில் ஃபார்ம் 3 செல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ரைட். ஸோ ஒரு சில நேரம் இந்த 2 செல்டு ஸ்டேஜ்லேயே வந்து கீழே விழும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 60% ஆஃப் தி ஆஞ்சியோஸ்போம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆந்தஸ் அந்த போலன் கிரெயின் 2 செல்டு ஸ்டேஜாகவே கீழே விழுந்துடும். ஹவவர் ஒரு கீழே சப்போஸ் 2 செல் ஸ்டேஜாக கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும், திருப்பி செல் டிவிஷன் நடந்து 3 செல்டாக மாறும். இல்லைன்னா கீழே விழுறதுக்கு முன்னாடியே 3 செல்டாகவே கீழே விழும். தட் வில் பி கவுண்டிங் ஃபார் 40%. ஓகேங்களா, 40% வந்துடும். ரைட். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது போலன் கிரெயினால் என்னென்ன ப்ராப்ளம் வருது. போலன் கிரெயினில் முக்கியமாக அலர்ஜி வருது, அதுக்கப்புறமா ப்ராங்கியல் அஃப்ளிக்ஷன்ஸ் வருது. இது ஒரு க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டராக வருது. ஸோ அது இல்லாமல் வந்து வி கேன் ஆல்சோ செலக்ட் ஆஸ்மா, ப்ராங்கைட்டிஸ் அப்படிங்கிற டிசீசஸ்லாம் வருது. இது எதனால வருதுன்னு இப்போ இங்கே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வீட் அப்படிங்கிறத வந்து என்னென்னா வெளிநாட்டிலேருந்து என்ன அப்படின்னா வந்து இம்போர்ட் பண்ணாங்க. வீட்டை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீனியம் ஆர் கேரட் கிராஸ் அப்படிங்கிறது சேர்ந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, அதை மூக்கில் போய் சுவாச குழாயில் போய் என்ன ஆகுது, இட் காஸ்ட் ஆஸ்மா, டிசீஸ் கால்ட் அஸ் ஆஸ்மா. ஸோ இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டை இம்போர்ட் பண்ணாங்களா இல்லை வந்து பார்த்தீனியம் கிராஸ் ஒரு கேரட் கிராஸை இம்போர்ட் பண்ணாங்களான்னா வீட்டை தான் இம்போர்ட் பண்ணாங்க. ஆஸ் அன் அடல்ட்ரண்ட் பார்த்தீனியம் கிராஸ் ஒரு கேரட் கிராஸ் வந்து சேர்ந்து வந்துச்சு. அடுத்ததாக பி போலன். இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டேப்லெட்டில் வந்து அடைச்சி இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது டேப்லெட் ஃபார்ம் இல்லைனா சிரப் ஃபார்மில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அத்லெட்ஸுக்கும் ரேஸ் ஹார்சஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நியூட்ரியன் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். சீட் பேங்க் மாதிரி போலன் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ போலன் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் லிக்விட் நைட்ரஜனில் ஸ்டோர் பண்ணுறாங்க. -196 டிகிரி சென்டிகிரேட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, ஹவர் தி போலன் கிரெயினோட வயபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் அண்ட் வீட். ரைஸ் அண்ட் வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் லெஸ் தேன் 30 minutes. ஹவர் ரோசேசி, லெகுமினேசி அண்ட் சோல்னேசி இதை மாதிரி வந்து ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துமே வந்து ஆல்மோஸ்ட் 1 month வரைக்கும் வயபிலிட்டி இருக்குது. நோ இப்போது இங்கே வந்து போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுற லிக்விட் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஹியர் அனதர் திங் இஸ் தட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறதுக்காக ஹியூமன் செமனையும் வந்து ஸ்டோர் பண்ணலாம் இந்த லிக்விட் நைட்ரஜனில். ஸோ இங்கே லிக்விட் நைட்ரஜனில் போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கேள்வி என்ன வருது அப்படின்னா ஹியூமனோட செமனை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னாலும் லிக்விட் நைட்ரஜன் சொல்லலாம். அட் என்ன டிகிரிஸ் டெம்பரேச்சர்னு கேட்டால் -196 degrees. நெக்ஸ்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை பற்றி பார்ப்போம். இது பிஸ்டல், மெகாஸ்பொராஞ்சியம் ஆர் ஓவியூல் ஆர் எம்ப்ரியோ சாக். இதை கார்பல்னு சொல்லலாம். சப்போஸ் ஒரே ஒரு பிஸ்டல் ஓகே இருந்துச்சு அப்படின்னா மோனோ கார்புலரின்னு சொல்லலாம். இப்போ நிறைய இருந்துச்சு அப்படின்னா மல்டி கார்புலரின்னு சொல்லலாம். மோர் தென் 1 அப்படின்னா மல்டி கார்புலரி. ஓகே, இப்போது இது வந்து எவ்வளோ நம்பர்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து சப்போஸ் எல்லாமே வந்து ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் சிங்க் கார்பஸ்ன்னு சொல்லலாம். இப்போ தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியானா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அப்போ கார்பஸ். ஸோ ஒன் பஞ்சாக இருக்குது, ஃபியூஸ்டாக இருக்குது, இல்லைன்னா தனித்தனியாக இருக்குது, சிங்க் கார்பஸ் அண்ட் அப்போ கார்பஸ். ரைட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளசண்டா. பிளசண்டா என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஓவியல்ஸுக்கு வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கும். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெகாஸ்பொராஞ்சியம். இதில் இந்த ஸ்டாக் பேர் ஃபியூனிகா. இந்த ஸ்டாக்கையும் ஓவியூலையும் கனெக்ட் பண்ணுற பார்ட்டு ஹைலம், அப்புறம் ப்ரொடெக்டிவ் பார்ட் அவுட்டர் இன்டெக்மெண்ட், இன்னர் இன்டெக்மெண்ட், அதுக்கப்புறமா நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது நியூசலஸ், நடுவில் இருக்க பேர் எம்ப்ரியோ சாக். இந்த பார்ட்டு பேர் இந்த போல் பேர் செலாசல் போல் அண்ட் ஆப்போசிட் போல் பேர் மைக்ரோபைலர் போல். ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போருக்கு மெகாஸ்போரோஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபார்மேஷன் எங்கேன்னு வருதுன்னா மெகாஸ்போர் மதர் செல் இல்லை அப்படின்னு சொன்னால் எம்எம்சி, மெகாஸ்போர் மதர் செல் எம்எம்சி. ரைட், ஃபைன். இதே இது நம்ம வந்து மைக்ரோஸ்போரோஜென்சிஸில் என்ன பார்த்தோம்னா மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு பார்த்தோம் அண்ட் போலன் மதர் செல் அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம பிஎம்சின்னு சொல்லுவோம். ஏன்னா போலன் மதர் செல்னு இங்கே மெகாஸ்போர் மதர் செல்னு சொல்லுவோம்.
இப்போது மெகாஸ்போர் ஃபார்மேஷனை வந்து ஜஸ்ட்டு பார்த்துருவோம் குவிக் கிளான்ஸாக. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து மைட்டோசிஸ் நடக்குது. ஹியர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஒரு செல் வந்து மெகாஸ்போர் மதர் செல் வந்து 2 செல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஃபர்தராக டிவைட் ஆகி 4 செல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ 2 செல்டு ஸ்டேஜ் வந்து என்ன மெகாஸ்போர் டயட்னஸ் சொல்லுவோம். அடுத்ததாக வந்து 4 செல் ஸ்டேஜ் பற்றி 4 செல்டு ஸ்டேஜ் பேர் மெகாஸ்போர் டெட்ராய்ட். ஃபர்தர் என்ன ஆகுதுன்னா திருப்பி டிவிஷன் நடக்க போகுது. அதில் வந்து 2லேருந்து இங்கே இதில் ஓகே. ஸோ இதில் இங்கே 3 செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு செல் மட்டும் திருப்பி ஃபர்தராக வந்து மியோசிஸ் கேரி அவுட் பண்ணும். ஸோ இந்த மியோசிஸில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 செல் ஓகே. ஸோ இது வந்து 2 செல்லாக டிவைட் ஆகுது. அதுக்கப்புறமா அது வந்து என்ன திருப்பி 4லேருந்து 8 அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ பட் என்னென்னா ஆப்போசிட் போல்ஸ்லேயே வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த செல்ஸ் தான் மொத்தம் வந்து எவ்வளோ நியூக்ளியே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மொத்தம் 8 நியூக்ளியே அண்ட் ஒன்லி 1 செல். ஸோ இந்த செல்ஸ் வந்து என்னன்னா 3 நியூக்ளியே என்னாகுது ஒரு ஓரமாக வந்து போய் என்வலப் ஃபார்ம் ஆகிடுது. அண்ட் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து 3 செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. இந்த 3 நியூக்ளியே நடுவில் மட்டும் 2 நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்கிற பேர் போலார் நியூக்ளியன்னு சொல்லுவோம். பட் இட் ரிமைன்ஸ் இன் தி சென்ட்ரல் செல். ஸோ நடுவில் இருக்க செல் பேர் சென்ட்ரல் செல்னு சொல்லுவோம். இந்த பக்கத்தில் இப்போ இங்கே காமிக்கிற வந்து இந்த ஆன்டிபோடல் இப்போ இங்கே காமிச்சிட்டாங்க. ஆன்டிபோடல் இங்கே இருக்க ஆன்டிபோடல் இந்த பக்கத்தில் வந்துடுச்சு. ஓகே. ஸோ அது வந்து செலாசல் எண்ட். இப்போ இப்படி சிம்பிளாக கேட்கலாம். ஆன்டிபோடல்ஸ் எந்த எண்டில் இருக்குது அப்படின்னா செலாசல் எண்டில் இருக்குது. அடுத்ததாக வந்து மைக்ரோபைலர் எண்டில் என்ன இருக்குது 2 சினர்ஜிட் அண்ட் 1 எக் செல். மெகாஸ்போரோஜென்சிஸ் வந்து இப்போது மெகாஸ்போரோஜென்சிஸ் பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மியோசிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் மைட்டோசிஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மியோசிஸ் நடக்குது. ஸோ இங்கே வந்து 1 நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 நியூக்ளியஸ், இங்கே வந்து 4 நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ 4 செல்லும் ஃபார்ம் ஆகிடுது. பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 2 செல் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெகாஸ்போர் டயட்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து மெகாஸ்போர் டெட்ராய்ட்னு சொல்லுவோம். ஃபர்தராக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் கோயிங் டு டிவைட் பை தி ப்ராசஸ் ஆஃப் மைட்டோசிஸ். ஸோ இங்கே மைட்டோசிஸ் தான் நடக்கும். ஸோ இதில் இந்த 3 செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடும். ஆனால் ஒன்று மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ ஃபர்தராக மியோசிஸ் நடக்கும்போது ஃபஸ்ட்டு 1லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 8 அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்புறமா கடைசியில் 2 ஆப்போசிட் போல்ஸ்க்கு போயிடும். அண்ட் ஹவர் இதில் ஒரு நியூக்ளியஸ் மட்டும் நடுவில் வரும். இங்கே இருக்க ஒரு நியூக்ளியஸ் நடுவில் வரும். ஸோ நடுவில் வந்து போலார் நியூக்ளியன்னு சொல்லுவோம். மற்றதெல்லா செல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா நியூக்ளியஸும் ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆகி ஆப்போசிட் போல்ஸில் வந்து செட்டில் ஆயிரும். ஓகே. நோ இப்போது செலாசல் எண்ட். ஓகே. என்னது செலாசல் எண்டில் இருக்கிற செல்ஸ் பேர் என்னன்னு கேட்டால் ஆன்டிபோடல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மைக்ரோபோலார் எண்டில் இருக்கிறது செல்ஸை பற்றி கேட்டால் சினர்ஜிட்ஸ் அண்ட் எக் செல்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே. நடுவில் இருக்கிறது பேர் என்னது போலார் நியூக்ளியை. ஸோ இப்போ எவ்வளோ செல்ஸ் எவ்வளோ நியூக்ளியை அப்படின்னு கேட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 ப்ளஸ் இந்த பக்கம் 3 6 ஆயிடுச்சு. 6 அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிறது 7. ஸோ 7 cells and 8 nuclei is present. Next important topic is pollination. Pollination பொறுத்தவரையும் என்னன்னா transfer of pollen grains from anther to stigma அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் kinds of pollination. Pollinationல பார்த்தீங்கன்னா ஆட்டோகேமி, ஜீனோகேமி, கைட்டனோகேமி அப்படின்னு 3 இருக்குது. இதில் ஆட்டோகேமியில் நம்ம பார்க்க போகிறது இப்போ இங்கே பார்க்கலாம். அதாவது இங்கே 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஒன்று கிளிஸ்டோகேமஸ் அண்ட் சாஸ்மோகேமஸ். கிளிஸ்டோகேமஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எப்போவுமே வந்து ஓப்பனே ஆகாத ஃப்ளவர்ஸ். ஹவர் சாஸ்மோகேமஸுங்கிறது ஓப்பன் ஆகும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மற்ற ஸ்பீஷீஸோட மற்ற ஃப்ளவர்ஸோட ரிசம்பிள் ஆகும். பட் இது வந்து அப்படியே ஆகாது. ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வியோலா, ஆக்சலிஸ் அண்ட் காமனல் அப்படிங்கிற 3 இது கொடுத்துருக்காங்க. இதில் செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். வேறு பாலினேட்டர்ஸ் எதுவும் தேவைப்படாது. எது முக்கியமாக வந்து கிளிஸ்டோகேமஸில், ஏன்னா அந்த பூ திறக்க போகிறதே கிடையாது. அடுத்தது கைட்டனோகேமியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இப்போது ஒரே செடியில் 2 பூ. ஓகே. அதுக்கு நடுவில் பாலினேஷன் நடக்குது அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே பூவில் வந்து அது
இந்த anther and as well as ஸ்டிக்மாக்கு நடுவுலே வந்து பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடி அதில் 2 பூ, அந்த 2 பூக்கு நடுவில் பாலினேஷன் நடக்குது, அது பேர் கைட்டனோகேமி. அண்ட் ஜீனோகேமியை பொறுத்தவரை என்னென்னா யூனி செக்ஷுவல் ஃப்ளவர்ஸில் தான் இது நடக்கும். ஸோ ஒன்று மேல் இருக்கும், ஒன்று ஃபீமேல் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே வந்து ஜீனோகேமியை பொறுத்த வரையும் என்ன ஆகும் அப்படின்னா 2 தனித்தனியாக பிளான்ஸ் இருக்குது, அந்த 2லேயுமே பூ இருக்கும். ஸோ ஒன்று இதுலேருந்து இன்னொரு இதுக்கு பாலினேஷன் நடக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ஜீனோகேமி. அடுத்தது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷனில் வந்து பயோட்டிக், ஏபயோட்டிக் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது வாட்டர் தான். பட் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து விண்டை பார்த்தோம். விண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கான்காப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது. இதில் ஸ்டிக்மா வந்து ஃபெதரியாக இருக்கும். ஹவவர் ஸ்டேமன் வந்து வெல் எக்ஸ்போஸ்ட் அண்ட் இட் வில் பி ஸ்டிக்கி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாட்டர் பாலினேஷன். ஸோ பாலினேஷன் த்ரூ வாட்டரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், ஸ்டெடோஃபைட்ஸ், இந்த 3லேயுமே இட் ரிக்வயர்ஸ் வாட்டர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் ஃபார் பாலினேஷன். அடுத்ததாக we have 2 types of plants. One is called as a marine and as well as a fresh water. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரலா. இது ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அண்ட் ஹவவர் ஜூஸ்டராங்கிறது வந்து சி வாட்டர், அதான் மெரைன். ஸோ இந்த வேலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரலா பற்றி பார்ப்போம். இது ரெண்டுமே எப்படின்னா இந்த வேலிஸ்னேரியாக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ரீச் தி surface by a long stack, and while the male flowers or the pollen grains are released onto the surface of the water. So female flowers எங்கே இருக்கும், சர்ஃபேஸில் இருக்கும். பட் ஹவவர் இந்த மேல் ஃப்ளவர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் உள்ளே இருக்கும். பட் ஹவர் இட் வில் ரிலீஸ் தி pollen grains on the surface. ஸோ அப்போ அப்படியே வந்து பாலினேஷன் நடந்துடும். ஓகே, ஸோ ரைட். அடுத்ததாக வந்து இதே தான் வந்து ஹைட்ரலாலையும் நடக்கும். However, we have something called as a seagrasses or zoostera. இதை பொறுத்தவரையும்னா மேல் ஃப்ளவர்ஸ் as well as female flowers ரெண்டுமே வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கும். பட் pollen grains பொறுத்தவரையும் பார்க்கும்போது it is long ribbon like structure. It is mainly made up of mucopolysaccharide. Another typical example is or unexpected example as water hyacinth and water lily. இப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன அப்படின்னா இது வாட்டர் லில்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து வாட்டரில் தான் இருக்கும். பட் என்னென்னா வந்து வாட்டர் சர்ஃபேஸுக்கு கண்டிப்பாக மேலே தான் இருக்கும். ஸோ என்னாகும், இது requires some agents or wind, okay, insects or winds for pollination. இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பாலினேட்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீ, பட்டர்ஃப்ளை, ஃப்ளைஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் அனிமல்ஸ். இது நீங்கள் ஒருத்தர் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸ் வந்து கெக்கோ லிசார்ட் அண்ட் கார்டன் லிசார்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வித் திஸ் we can go to the next part. So இங்கே வந்து question part. So question part அப்படின்னா when the flowers are large, colorful and fragrant, lot of rich in nectar, then majority of the insects helps in pollination. Okay, but if when the flower is small and a large number of flowers are clustered into a fluorescence, let's make the ஒவ்வொரு விதமான பூவுக்கு ஒவ்வொரு விதமான பாலினேட்டர்ஸ், அதாவது இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது மாதிரி. ஸோ இப்போது வந்து நம்ம பார்ப்போம் வந்து எந்த மாதிரி பூவுக்கு எந்த மாதிரி பாலினேட்டர்ஸ் தேவைப்படுது. இப்போது large, colorful, fragrant and rich in nectar, அது இல்லாமல் small and a number of flowers clustered into a fluorescence, இதை மாதிரி பூக்கெல்லாமே வந்து என்னென்னா இன்செக்ட்ஸ் தேவைப்படுது. ரைட். அடுத்ததாக வந்து அனிமல்ஸ் கலர்ஃபுல்லான பூ அது இல்லாமல் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி தான் வந்து பாலினேட் பண்ணும். ஓகே, அடுத்ததாக ஃப்ளவர்ஸ் வித் ஃபவுல் ஸ்மெல். ஸோ அதை ஃப்ளைஸ் அண்ட் பீட்டர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி அதில் தான். ஸோ ஹவவர் இங்கே வந்து ரிவார்ட் அப்படின்ற ஃப்ளோரல் ரிவார்ட் அப்படின்னு, இந்த ஃப்ளோரல் ரிவார்ட் அப்படின்னு சொன்னால் நெக்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக. நெக்டர் ஆர்
pollen grain whatever may be. So முக்கியமாக வந்து நெக்டர்னு சொல்ல தான் வந்து it is a floral revolve. Tallest flower Amorphophallus, இது வந்து 6 feet height இருக்கும். ஓகே, லார்ஜஸ்ட் ஃப்ளவர் தெரியும்னு நினைக்கிறேன், ரஃப்லீஷியா. இந்த ஃப்ளவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதோட லாக்யூலில் மாத்து வந்து முட்டை போடும். அதான் அதோட. ஸோ அந்த முட்டை போட்டு அது வந்து குஞ்சு பொறிச்சு வழியில் வளர்ந்து வெளியில் வந்துடும். எப்போ அப்படின்னு சொன்னால் ஓவியல் டெவலப் ஆகி வரும்போது இதுவும் டெவலப் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷனுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இப்போ அமார்ஃபோஃபாலஸ் அண்ட் மாத்து வந்து உள்ள அசோசியேஷன் மாதிரி இன்னொரு அசோசியேஷன் இருக்குது, அதாவது யூகா அப்படிங்கிறதும் ஒரு மாத்தும். ஓகே, ஸோ சேம் லைக் யூகாங்கிறது பிளான்ட்டா, அதே மாதிரி மாத்துங்கிறது ஸ்பீஷிஸ். ஸோ இந்த ரெண்டு அசோசியேஷன் வந்து நடக்குது. அவுட்பிரீடிங் டிவைசஸ் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் வந்து அவுட்பிரீடிங் டிவைசஸ். அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்னால் மொத்தம் 4 டெக்னிக் இருக்குது. அந்த 4 டெக்னிக்கில் மொதல் விஷயம் ரிலீஸ் ஆஃப் pollen grains and stigma receptivity is not synchronized. அடுத்தது different position, அடுத்தது self incompatibility, அடுத்தது production of unisexual flowers, அடுத்தது வந்து genetics. ஸோ இவ்வளோ இருக்குது. Now however bisexual flowers or monoecious ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டர், மெய்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மோனோஷியஸில் பப்பாயா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பைசெக்ஷுவல் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஆட்டோகேமி பட் நாட் கைட்டனோகேமி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போத் ஆட்டோகேமி அண்ட் கைட்டோகேமி இஸ் ப்ரிவென்டட். ஒன்லி செல்ஃப் பாலினேஷன் occurs. That is nothing but autogamy. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா என்ன? emasculation plus bagging is called as artificial hybridization. அதாவது மெண்டல்ஸ் லாவில் வந்து செல்ஃபிங் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த டபுள் ஃபெர்டிலைசேஷனை பற்றி சிம்பிளாக சொல்லிடுவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. Double fertilization is equal to syngamy plus triple fusion. So we will discuss about the process. First of all, what happens is that a pollen tube with 2 gametes, ஸோ 2 கேமெட்டோட சேர்ந்து வருது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி நேராக வந்து இங்கே முதல்ல ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸை தாண்டி இந்த பக்கம் கை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, கையோ காலோ. ஸோ அதை தான் வந்து ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸ் விச் இஸ் நத்திங் பட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஸோ அது வந்து என்ன பண்ணும், உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்படியே வந்து லைனாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி வந்து நேராக வந்து எக்ஸலில் வந்து ஒரு கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகும். ஓகே, இன்னொன்று என்ன பண்ண போகுதுன்னா, இப்படி வந்துட்டு இப்போது இந்த நடுவில் இருக்க சென்ட்ரல் நியூக்ளியன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போலார் நியூக்ளியோட வந்து ஃபியூஸ் ஆகும். ஓகே, நோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னது, எக்ஸெல்லோட இங்கே எண்ணெய், இது வந்து எண்ணெய்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸெல்லும் வந்து எண்ணெய்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, 2n அப்படின்னு ஃபார்ம் ஆகுது எக்ஸெல்லுக்கும் இதுவும். ஸோ இது பேர் வந்து சிங்கேமி அப்படின்னு. மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் இஸ் கால்ட் அஸ் அ சிங்கேமி. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது இன்னொரு மேல் கேமெட்டும் 2 போலார் நியூக்ளியர். எப்படி பண்ணும்போது here there is formation of 3n. This is what is called as triple fusion. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ரியோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்னென்ன. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ எம்ப்ரியோ, அடுத்த குளாபுலர் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ அண்ட் மெச்சூர் எம்ப்ரியோ அப்படி 4 இருக்குது. அது இல்லாமல் இந்த 3n அப்படின்னு ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்துச்சு. அது வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்
okay, which is called as a pen அப்படிங்கிறது. அடுத்தது இந்த செல்லு பேர் primary endosperm cell அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 3n அண்ட் ஜைகோட்டுங்கிறது 2n. ஓகே, அண்ட் மற்ற சினர்ஜிட்ஸும் சரி ஆன்டிபோடஸும் சரி டீஜென்ரேட் ஆயிரும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜைகோட். ஸோ ஜைகோட் வந்து ஃபர்தர் டெவலப் ஆகி தென் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் எம்ப்ரியோ அப்படிங்கிறாங்க. However, this primary endosperm nucleus or endosperm cell which is going to form endosperm. Endosperm எதுக்கு? நரிஷ்மெண்ட்டுக்காக. அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை, கோகோனட்டில் எவ்வளோ விதமான எண்டோஸ்பம் இருக்குன்னா 2 விதமான எண்டோஸ்பம் இருக்குது. ஒன்று ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம் அண்ட் another is called as a cellular endosperm. இந்த செல்லுலர் எண்டோஸ்பம் வந்து இந்த தேங்காயில் வந்து நம்ம தேங்காய் சாப்பிட்டோம்னா அந்த தேங்காய் பார்ட்டு, அதே இது வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம். ஸோ திஸ் இஸ் செல்லுலர் எண்டோஸ்பம் ப்ளஸ் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம். ஒரு சில சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டோஸ்பம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூட்டிலைஸ் ஆகிருக்கும். ஸோ அது பீ, கிரவுண்ட்நட் அண்ட் பீன்ஸுங்கிற சீட்ஸை. ஹவவர் இன்னொரு விதமான இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் அ கேஸ்டர் அண்ட் கோகோனட். அதில் ஜெர்மினேஷன் ஆனதுக்கப்புறமாவும் கொஞ்சம் இருக்கும். இந்த 2 டயக்ராமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 டயக்ராம் லேபிளிங்காக கொடுத்து கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் இஸ் கால்ட் அஸ் அ பிளமியூலுங்கிறது வந்து ஷூட் ஃபார்ம் ஆகும், ரேடிக்கலுங்கிறது ரூட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஸ்காலர்ஸ் இங்கே பிளமியூல். ஸோ 2 காட்லிடான் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஹைப்போகோட்டைல் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி ரூட் தட் இஸ் கால்ட் அஸ் அ ரேடிக்கல் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ரூட் கேப். நோ இது இல்லாமல் வந்து இப்போ இங்கே ஒரு செக்ஷன். ஸோ மேலே பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து டைகாட் பார்த்தோம். இப்போ இது வந்து மோனோகாட். ஸோ இந்த சைடில் வந்து ஸ்கூட்டலம்னு இருக்குது. அடுத்ததாக வந்து எபிபிளாஸ், கோலியோப்டைல், ஷூட் அபெக்ஸ் இஸ் ப்ரெசன்ட், தென் ரேடிக்கல், ரூட் கேப், தென் கோலியோரைசா. ஸோ இங்கே கோலியோரைசான்னு இருக்கும், ஒன்று கோலியோப்டைல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கூட்டலம் வந்து இந்த கார்டிலிடான்ஸ் ஆர் கோலியோப்டைலோட சைடில் இருக்குது, அதாவது லேட்ரல் சைடில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, ஏபி அப்படின்னா மேலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்போனா கீழே அப்படிங்கிற 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிகாட்டைல் ஹைப்போகாட்டைல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எபிகாட்டைலுங்கிறது ஷூட்டுக்கு மேலே, ஹைப்போகாட்டைல்னா கார்டிலிடானுக்கு கீழே. ஓகே, அவர் இந்த ஒரு சின்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிகாட்டைல் ஹேஸ் அ ஷூட் அபெக்ஸ் அண்ட் ஹேஸ் அ few leaf primordia enclosed in a hollow foliar structure, the coleoptile. சீட்ஸில் எண்டோஸ்பர்ம் வந்து யூட்டிலைஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அங்கேயும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பீ கிரவுண்ட், அது இல்லாமல் வந்து வீட், மெய்ஸ், பார்லே, கேஸ்டர் ஆஸ் வெல் அஸ் சன்ஃப்ளவர். ஸோ ஈவன் பிளாக் பெப்பர் ஆஸ் வெல் அஸ் பீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, அங்கே வந்து ரெமினன்ஸ் ஆஃப் நியூசெலஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெசிடியூவல் பர்சிஸ்டன்ட் நியூசெலஸ் அப்படிங்கிறது பேர் வந்து இஸ் கால்ட் அஸ் அ பெரிஸ்பர்ம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக வந்து மைக்ரோபைலில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஸோ அந்த சின்ன ஓட்டை, அதாவது சீட் கோட்டில், தட் is mainly responsible for entry of oxygen and water for germination. Okay, அடுத்த dormancy நான் தெரியும்னு நினைக்கிறேன். dormancy அப்படின்னா it's a state of inactivity that is called as a dormancy. இப்போ சப்போஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துச்சு ஒரு சீடுக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஜெர்மினேட் ஆகிடும், டார்மன்சி உடஞ்சிரும். அது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் மட்டும்தான் டார்மன்சி அப்படிங்கிறத இருக்கும். அடுத்ததாக பெரிகார்ப், ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளஷி அப்படிங்கிறது. ஸோ இந்த பெரிகார்ப் அப்படிங்கிறது தெரியும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சீட் கோட். ஹவர் அந்த சீட் கோட்லேயுமே வந்து ஃப்ளஷியாக இருக்குது பெரிகார்ப். அதான் முக்கியமாக மிசோகார்ப்னு சொல்லுவோம். மிசோகார்ப் வில் பி ஃப்ளஷி. அது வந்து குவாவா, ஆரஞ்சு, மேங்கோ, அப்புறமா ஈவன் ட்ரை அப்படின்னு சொல்லும்போது கிரவுண்ட் நட் ஆஸ் வெல் அஸ் மஸ்டர்ட்.
Now, what is meant by true fruits and what is meant by false fruits? True fruits அப்படிங்கிறது it develops from the ovary, but however, false fruit develops from the thalamus. False fruitோட எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அண்ட் கேஷ்யூ. அதே மாதிரி ட்ரூ ஃப்ரூட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்ப்போம். இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. டயக்ராம் அண்ட் இட்ஸ் லேபிளிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பிளோட ஸ்ட்ரக்சர், ஓகே, ஸோ ஆப்பிளோட ஸ்ட்ரக்சர் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராபெரி. கார்பிக் ஃப்ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பனானா. கார்பிக் ஃப்ரூட்ஸ் எப்படி டெவலப் பண்ணான்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹார்மோன்ஸ் பண்ணலாம். இங்கே ரெண்டு விதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி லுபினஸ் ஆர்டிகஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆர்டிக் துந்திரா அப்படிங்கிற பாட்டில். இன்னொரு விதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெட் சி பக்கத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் சீட் ஆஃப் டேட் பாம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வந்து இது பயாலஜிக்கல் நேம். இது எதை குறிக்குது அப்படின்னா டார்மன்சியை குறிக்குது. ஸோ இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள். கடைசி வந்து பார்க்க போகிறது அப்போமிக்சிஸ் அண்ட் பாலிஎம்ப்ரானி. இதில் வந்து சீட்ஸ் ப்ரொடக்ஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், தட் இஸ் கால்ட் அஸ் அப்போமிக்சிஸ். அடுத்ததா அப்படின்னா என்ன? டிப்ளாய்ட் egg cells are formed without reduction division and develops into embryo without fertilization. And next is polyembryony. The nucellular cells, embryos வெளியில் இருக்கும்ல நியூசெல்லர்ஸ் ஆர் நியூசெல்லர் செல்ஸ், அது என்ன பண்ணுது அப்படின்னா ரேப்பிடாக வந்து டிவைட் ஆகி அடுத்ததாக எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே ப்ரொட்ரூட் ஆகி அடுத்தது உள்ளுக்கு எம்ப்ரியோவாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ பாலிஎம்ப்ரியானி அப்படின்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஆரஞ்சு, சிட்ரஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்பாங்கல்ல, ஸோ அதை மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பை பாய்.